டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பெற்றோரினுடைய அன்பை விட உலகில் விலை உயர்ந்த பரிசு எதுவும் இல்லை என்பதை விளக்க ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சித்ரா, சாரதா இருவரும் ஆசிரியர்கள். ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தது மட்டுமல்லாமல் ஒன்றாக படிப்பிப்பவர்கள். அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை மிகவும் பயனுள்ள முறையில் கழிப்பார்கள். அந்த ஆசிரியர்களுடைய, அதாவது அவர்களுக்கு பாடம் இல்லை என்று சொல்லி சொன்னால், ஆசிரியர்களுடைய அந்த பங்கு ரூமிலே அவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு முறை இவ்வாறு தான் அந்த சாரதா தன் பிள்ளைகளுடைய அபியாச கொப்பிகளை திருத்தி கொண்டிருக்கின்றாள். மற்றவர் என்ன செய்கின்றார் என்றால், தனக்கு அடுத்த நாளுக்குரிய, அதாவது தர உள்ளீடுகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது திருப்பி தற்செயலாக இவர் அந்த சாரதாவை பார்த்தபோது சாரதாவினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலன்னு போய்கொண்டிருந்தது. இவர் ஏதோ ஒரு நோட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். கண்ணில் இருந்து கண்ணீர் போய்கொண்டிருந்தது. ஆகவே ஒளிம்பி வந்த சித்ரா இவருடைய தோலை தடவி கொண்டு பிடித்து கொண்டு, எதற்காக அழுகின்றாய் என்று கேட்கின்றார். ஆகவே அவர் அந்த நோட்டை கொடுக்கின்றார். அதில் எழுதியிருந்ததை வாசிக்கின்றார். நான் ஒரு ஸ்மார்ட் போனாக இருக்க ஆசை என்றொரு எனது ஆசை என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்ட அந்த கட்டுரைக்கு ஒரு மாணவன் எழுதியது, நான் ஒரு ஸ்மார்ட் போனாக இருக்க ஆசை. ஏனென்றால் எனது பெற்றோர்கள் என்னை விட இந்த ஸ்மார்ட் போனைத்தான் அதிகம் நேசிக்கின்றார்கள். நான் சிலவேளை அவசரமாக வேலை என்று கூப்பிட்டாலும் கூட அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த ஸ்மார்ட் போன் அடித்த சத்தம் கேட்டவுடன் ஓடிப்போய் எடுத்து விடுவார்கள். அப்பா வேலையிலிருந்து களைத்து வருவார். களைத்து வந்து தன்னுடைய வரும்போது என்னை பார்க்க மாட்டார். சிலவேளை என்னுடன் கதைக்க மாட்டார். ஆனால் அந்த போனை எடுத்தவுடன் அந்த போனிலே கேம் விளையாடி கொண்டு தண்ட பாட்டில சிரித்து கொண்டிருப்பார். அம்மாவும் அப்பாவும் என்னை விட அவர்கள் அந்த கூட நேரம் செலவழிக்கிறது இந்த போனில தான். ஆகவே எனக்கு ஒரு மன ஆதங்கம் இருக்கின்றது, இந்த பெற்றோர்கள் என்னுடன் கூட நேரத்தை செலவழிக்க மாட்டார்களா என்று. ஆகவே நான் ஒரு ஸ்மார்ட் போனாக இருந்திருந்தால் நிச்சயமாக பெற்றோர்கள் என்னுடன் கூட நேரத்தை செலவழிப்பார்கள் என்று சொல்லி அந்த மாணவன் எழுதி முடித்திருந்ததை காண்கின்றார். ஆகவே இந்த சித்ரா சொல்கின்றால், உண்மைதான், இந்திய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடன் செலவழிக்கின்ற நேரத்தை விட அந்த போனுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை என்று சொல்லி, எவ்வளவுதான் விலை உயர்ந்த பரிசுகளை அவர்கள் கொடுத்தாலும் கூட அந்த பெற்றோருடைய அன்பைத்தான் அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று கூறிவிட்டு கேட்கின்றார். இது எழுதிய மாணவனுடைய பெயர். ஆகவே அந்த சாரதா அழுதபடியே சொல்கின்றார், வேறு யாரும் அல்ல, என்னுடைய மகன் தான் இதனை எழுதியிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னபோது உண்மையிலேயே அந்த தாய் தன்னை உணர்ந்து கொள்கின்றாள். தான் தன்னுடைய வீட்டு வேலைகள், பாடசாலை வேலைகள் என்ன, அந்த வேலைகளிலும் மிகுதி நேரம் ஏதாவது தேடுவதற்காக கூட தான் இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தியதன் விளைவு இன்று என்னுடைய பிள்ளை இவ்வாறு இருக்கின்றார். இன்றிலிருந்து நான் என்னுடைய பிள்ளை, எவ்வளவு வேலைகள் தான் எனக்கு இருந்தாலும் என்னுடைய மகனுக்குத்தான் நான் முதலிடம் கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி தனது நண்பிக்கு கூறுகின்றாள். ஆம் நேயர்களே, அதுதான் இன்றைய யதார்த்தத்தினுடைய நிலைப்பாடாக காணப்படுகின்றது. பெரும்பாலான வீடுகளில் அவர்களுடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை எல்லாம் வேண்டி கொடுப்பார்கள். ஆனால் பிள்ளைகளுடன் அவர்கள் செலவழிக்கின்ற நேரம் மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. இந்திய வன்முறைகளுக்கும் தவறான நடத்தைகளுக்கும் பிள்ளைகள் அந்த தீய நண்பர்களினுடன் இணைந்து செயற்படுவதற்கு கூட காரணமாக இருக்கின்றது இந்த பெற்றோர்கள் அவர்களை கூட நேரம் அவர்களுடன் செலவழிக்காமல் இருக்கின்றது. ஆகவே அன்பான பெற்றோர்களே, உங்களுக்கு எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடன் செலவிடுகின்ற நேரங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். ஒரு விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுடன் வெளியிலே செல்லுங்கள். அவர்களுடன் விருப்பமான பொருட்களை வேண்டி கொடுத்து நீங்களும் உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். எங்களுக்கு வாழ்விலே கிடைக்கின்ற இந்த காலங்கள் மிகவும் குறைவானவை. அந்த காலங்களில் எங்களோட பிள்ளைகளினுடைய அன்பை பெற்றவர்களாக நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து
பிள்ளைகளையும் தவறான பாதையிலே மன அழுத்தமின்றி வாழ நாங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you.